வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு. அதை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இயக்கம் தடைபட்டாலும் கூட மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படும். அதனால் இதயத்தை ஆரோக்கியமாக பலமாக வைத்துக்கொண்டு முக்கியமாக அதை மீண்டும் பராமரித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதிய மூலிகைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நமது தினசரி உணவுகளில் உப்பு மற்றும் கொழுப்பு உணவுப் பொருட்களுக்கு பதிலாக மூலிகை தாவரங்களை அடிக்கடி சேர்த்து கொண்டோம் அப்படின்னா இதயம் உள்ளிட்ட நிறைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இயற்கை உணவுகள் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த அதிக மசாலா காரம் கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நிறைய இந்த துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், காய்கறி சூப்பு, கீரைகள்லாம் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து தினமும் கூட நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கலாம். கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தினுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக இதயம் பலமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை சீராக ஆக்குறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நமக்கு இந்த கருப்பு சோயா பீன்ஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மற்றும் கொழுப்பினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் ஆக இருக்கும். இந்த கருப்பு சோயா பீன்ஸை கொண்டு சூப்பு, சேலட்டுகள்லாம் செய்யலாம். கேன்களில் அடைக்கப்பட்ட கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நம்மளால் நீக்க முடியும். ஸோ இதை எடுத்துக்கொண்ட முடியும்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் சால்மன் மீனும் ஒன்று. இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் மிகச்சிறந்த ஒரு உணவு. சால்மன் மீனில் அதிகளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு, அதாவது இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவுவதோட இதய துடிப்பையும் சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நமக்கு இது கட்டுப்படுத்துது. வாரத்திற்கு எண்ணெயில் பொரித்த 2 சால்மன் மீன்களை எடுத்துக்கொள்வது இதயத்திற்கு நல்லது நிபுணர்கள் நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதிக எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அளவான எண்ணெயோடு தான் நம்ம மிதமான ஒரு இதில் தான் நம்ம சால்மன் மீனை எடுத்துக்கணும். சால்மன் மீனை நம்ம காய்கறிகளோட சேர்த்து எடுத்துக்கலாம். மற்ற மீன்களோட சேர்த்தும் சாப்பிடலாம். டியூனா மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சால்மன் மீன் போலவே டியூனா மீனும் இதயத்தை நமக்கு பராமரிக்கும். இதய பராமரிப்பில் சால்மன் மீன் அடித்து பெரிதும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது டியூனா மீன் தான். மற்ற டியூனா மீன் வகைகளை ஒப்பிடும்போது ஆல்பகோர் எனப்படக்கூடிய வெள்ளை டியூனா மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. டியூனா மீன் கேன்களில் அடைக்கப்படும் பொழுது அது எண்ணெயில் வைக்காமல் அது சார்ந்த நீரிலேயே வைக்கப்படும். அதனால் அது ஆரோக்கியமான ஒரு மீன். இதயத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதிக கொழுப்பு பொருட்கள் நிறைந்த ஆலிவ் இலைகளிலிருந்து இந்த எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நல்ல கொழுப்புகள். ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் செயல்பாடுக்கும் உதவிகரமாக இருக்கும். வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பினுடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். இதை கொண்டு சேலட் உள்ளிட்டவைகளை கூட நீங்கள் செய்யலாம். ஆலிவ் எண்ணெயை வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். ஏன்னா அதோட இருப்பு அது வரைக்குமே ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அக்ரூட் பருப்புகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நாள்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பினுடைய அளவு கட்டுப்படுத்தலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் இருக்குது. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கக்கூடிய சிப்ஸு, குக்கீஸ்கள், இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் அக்ரூட் பருப்புகளில் உங்களுடைய உணவுகளில் தினமும் சேர்த்துக்கிட்டீங்க. சேலட்களில் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பருப்பு வகைகளில் அக்ரூட் பருப்பு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் பலமாக உங்களுக்கு இருக்கும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையான நல்ல கொழுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று இதயம் பலமாக இருக்கும். பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட டெசர்ட்களில் அதிக அளவு சேர்க்கப்படுது. இதில் தாவரங்களினுடைய ஸ்டீரால்கள், நார் சத்து இருக்குது. இது இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய கொழுப்புகள் அதிக அளவில் இருக்குது. பாதாம் பருப்பு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு உதவி புரியுது. நாள் ஒன்றுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளை இனிய நாளாக்க நமக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லாயிருக்கும். ஸோ பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை குறைத்து ரத்த நாளங்களில் இயற்கையாகவே இயல்பாகவே ரத்தம் வந்து சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு வந்து ரத்தத்தை அனுப்பப்படும் ரத்த நாளங்கள். அதனால் நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் எல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ குறிப்பாக நம்ம வந்து டோஃபு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதயம் பலமாக இருக்கும். சோயா பீன்ஸ்களை நன்றாக மசித்து தயாரிக்கப்படுறது தான் டோஃபு. இதில் அதிக அளவு சோயா புரதங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் மினரல்ஸ்கள், நார்சத்து, பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டுகளில் சாஸ் உள்ளிட்டவைகளில் அதிகமாக இது வந்து பயன்படுத்தப்படுது. டோஃபு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து பரிமாறணும் அப்படின்னா அதை அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. புரதம் அதிகமாக அதில் இருக்கிறதால இதை ஜூஸ் மாதிரி நம்ம செஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ அது டோஃபு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதயம் பலமாக இருக்கிறதுக்கு. இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். மற்ற உருளைக்கிழங்குகளை கம்பேர் பண்ணும்போது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கிறதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க விடுறது கிடையாது, கண்ட்ரோலாக வச்சுக்கும். நார்சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் உள்ளிட்டவைகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கிறதால இதில் இனிப்பு பிரியர்கள் இந்த வகை சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ஏலக்காய், சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கும். குறிப்பாக பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். தித்திப்பான ஆரஞ்சு பழங்களில் கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பெக்டின், நார்சத்து அதிகம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணும். நாள் ஒன்றுக்கு 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த குழாய்களினுடைய செயல்பாடுகளை நம்ம துரிதப்படுத்தலாம். ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கிராம் கலோரிகளும் 3 கிராம் நார்சத்தும் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கொள்வது நமக்கு இதயத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். அரிசி வகைகளில் ஒரு வகை தான் இந்த பார்லே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி வகை. ஸோ பார்லேயில் வந்து பார்த்தீங்கன்னா நார்சத்து இருக்குது. இது ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவு, அதாவது ரத்த நாளங்கள்லாம் கொலஸ்ட்ராலோடைய அளவு வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கும். பார்லி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். காலை உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு பலமாக இருக்கும். அதாவது சின்ன சின்னதாக வந்து நம்ம ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே கட்டுப்பாட்டில் இருக்கும். நீரிழிவு குறைபாடு இருக்கிறவங்களுக்குலாம் ஓட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து அதிக அளவு அவங்க எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார்சத்து கெட்ட கொழுப்பினுடைய அளவையும் குறைக்கும். அதனால் இதயத்தை திறம்பட செயலாற்றுவதற்கு கேக் உள்ளிட்ட இதில் வந்து மாவுக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இது உங்களுடைய இதயத்தை வந்து ஆரோக்கியமான முறையில் வைத்திருக்கும். சிறந்த பலன் வந்து உங்களுக்கு ஓட்ஸ் கொடுக்கும். விதைகளில் ஆலி விதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆலி விதைகள் இருக்கக்கூடிய நார்சத்து, லிக்னான் போன்ற தாவர வேதிப்பொருட்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாமே இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. ஆலி விதைகளை வந்து தயிர், சாண்ட்விச் உள்ளிட்டவைகளை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவுகளோடு சேர்த்து தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர், அதாவது குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர், ஸ்டீரால்கள் பலப்படுத்தப்பட்ட பால்கள், ஜெரி பழங்கள், ப்ளூபெரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான கொழுப்புகளை மட்டுமே தரக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த உணவுகள் தான் உங்களுடைய இதயத்தை பலப்படுத்தும். தேவையில்லாத இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து உங்களை நலமோடு பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.